இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்படிக மாலைய மாத்தி வச்ச விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் கூட்டமா கிளம்பி வந்திருக்காங்களா? இத சமாளிக்கணுமே. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ என்ன விட அதிகமா டென்ஷன் ஆயிடுவ. கன்ஃபார்மா ஸ்படிக மாலைதான். இந்த ஆளை பேச விடக்கூடாதே. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப தம்மு கட்டுறாரே. என்னங்க இப்படி வேர்த்து கொட்டுது? ஒண்ணு இல்ல. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா மாமா ஒரு நிமிஷங்க. அக்கா நீங்க அப்பவே கேட்டீங்களா எல்லாம் சரியா இருக்கான்னு? நீங்களே ஒரு தடவை வந்து பாத்துக்கோங்கக்கா. அப்புறம் அது இல்ல இது இல்லனா ஏன் மேலதான் பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அகிலா, நான் சொல்ல வருது முக்கியமான விஷயம். அகிலா மாமா, நான் சொல்றது முக்கியமான விஷயம் தான் மாமா. அக்கா நான் சொன்னேன்லக்கா, இந்த பூஜைக்கு வனஜா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அகிலா, முதல்ல நான் சொல். ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. இந்த பூஜைக்கு முக்கியமே நேரம் தான். இப்ப ஐயர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அது இல்ல இது இல்லன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சு நம்ம ஓடணும்னா நேரம் எல்லாம் போயிடும்க்கா. முதல்ல நீங்க எல்லாத்தையும் சரி பாத்துருங்க. அப்புறமா உட்காந்து மாமா என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். வாங்க நீங்க முதல்ல பூஜைக்கு. அகிலா, அது அப்புறமா பாத்துக்கலாம். நான் சொல்றத கேளு அகிலா. இந்த ஆள் விட மாட்டாரா? பூஜையில மோசம். சொல்லுங்க. மோசம் நடந்த பூஜையில. கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. கடவுள் இருக்கான். நம்ம ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, அவர் நல்லா இருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? ஸ்பெஷல் வார்டு மாத்தினதுக்கு அப்புறம் அவரை பார்க்கலாம். மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் கம். சொல்லுங்க டாக்டர். பிசிக்கலி சாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். ஃபிட்டா தான் இருக்காரு. ஆனா மென்டலி அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. மேடம், பிசினஸ்லயோ ஃபேமிலிலயோ எனி ப்ராப்ளம் மேடம்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அப்ப அவருக்கு வேற ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருக்கலாம். சார் அதை வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த மன அழுத்த காரணமா தான் அட்டாக் வந்திருக்கு. அவர் வீட்டுக்கு வந்ததும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க மேடம். அதுதான் அவருக்கு கொடுக்குற முழுமையான ட்ரீட்மெண்ட் மேடம். வர மேடம். அங்கிளோட ஹெல்த்தை பத்தி டாக்டர் என்ன சொன்னாங்க ஆண்டி? ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. அக்கா அதான் மாமாவை பத்தி கவலைப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்போ நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி மித்ராக்கு பேர் மாத்திர சடங்கு நடத்திடலாம்க்கா. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? பின்ன முக்கியம்தான். அக்கா என்னக்கா இப்படி கேக்குறீங்க? இந்த 3 நாளும் நம்ம முன்னோர்கள் பூஜையெல்லாம் மித்ரா நல்லபடியா செஞ்சு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைச்சு ஸ்படிக மாலை கூட கருத்து போகாம பளிச்சுன்னு இருந்ததே. நீங்க கூட பாத்தீங்கல்லக்கா. மாமாக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட மித்ரா ஆதிக்கடவுர் மித்ராவா மாறி இருப்பாளக்கா. ஸ்படிகமால பளிச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அட்டாக் வந்தது என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது.
அவரு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தப்பதான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. டாக்டர் வேற அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனசுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் மன அழுத்தத்துல இருக்காரு, அது என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தார்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பண்ணலாம் மத்ததெல்லாம். கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வகையில அகிலா அம்மாவுக்கு உண்மை தெரியாம போச்சு. அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அது நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா கணேசா. ஐயாக்கு இருக்க நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீ கவலைப்படாதக்கா. ஐயாவுக்கு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு, பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மித்ராமாவோட பூஜையை ஏத்துக்கிட்டு முன்னோர்கள் அனுமதியோட மித்ராமாவுக்கு பேர் மாத்திர சடங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது இந்த நேரத்துல ஐயாவுக்கு இப்படி ஆனதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்போ மித்ராமாவோட ராசி சரியில்லை, அபசகுணம் சொல்றீங்களாப்பா? அடச்சி பயமுடுற. மித்ரா அம்மா குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத பொண்ணா இருந்திருந்தா அவங்களுக்கு குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கிடைச்சிருக்குமா? பூஜையில இருந்த ஸ்படிக மாலை கருத்து போயிருக்கும். உங்க அக்கா தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? என்ன பண்ணுனியாவா? நானும் உன்னை 3 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதிகாலையில எழுந்து குளிக்கிற, ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ற, ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ உன் மனசுக்குள்ள பெருசா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணா அது எல்லாமே நடந்துருமா? ஆதி கடவுர் முன்னோர்களுடைய ஆசி மித்ராமாவுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு. அவங்க அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், நம்ம தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.